ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டாரு. கிருஷ்ண பாத்துட்ட உடனே கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விதான், உங்க வயசு என்ன? சொன்னது லவ் நான் தான். இன்னை வரைக்கும் இந்த உலகம் வந்து நான் வந்து ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நடிச்சிருக்கேன். நான் இன்னமும் யோசிப்பேன், நம்ம லைஃப்ல கரெக்டான டிசிஷன் எடுத்தோமா இல்ல தப்பா எடுத்துட்டோமா இன்னமும் யோசிப்பேன். நான் பாப்பேன், நீ நல்லவனா கேட்டவன். அவருக்கு நான் ஒரு அவார்ட் பிரசன்ட் பண்ணேன்க்கா, விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் சிங்கர் அவரு. சோ எனக்கு அது வரைக்கும் சிங்கர்ஸ் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஸ்பிபி அங்கிள், மனோண்ணன், எஸ் ஜானகி அம்மா, பி சுசீலா அம்மா, சித்ரா அம்மா, இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ். திடீர்னு ஏதோ பேப்பர் பார்த்தேன், நான் தான் கிருஷ் அப்படின்னு சொன்னேன். யாரா அப்படின்னு இப்படி பார்த்துருந்தேன். ஒருத்தர் பயங்கர ஹேண்ட்ஸமா அப்படின்னு வந்தான். அப்படின்னு என் பக்கத்துல ஜீவா, யார்ப்பா இது அப்படின்னு, தெரியலங்க ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னாரு. So I gave him the award and அன்னைக்கு ஈவினிங்கே we met for dinner. We had common friends. We met each other for dinner. அந்த டின்னர்ல வந்துட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டாரு. எனக்கு அப்பவே நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், நமக்கு அறிவு கம்மின்றதுனால அதை அவார்டு கொடுக்க போய் லைஃப்ல அவார்டா வந்துட்டாரு. இல்ல அது டக்கு டக்குன்னு எவ்ரிதிங் ஹேப்பன் சோ குவிக்லி. பிகாஸ் அப்பதான் கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருந்தப்போ அமையவே இல்லை. ஒரு 2 years அம்மா பாத்துட்டு இருந்தாங்க, அமையல. அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ, இல்ல ரொம்ப சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரி இப்படியே ஏதாவது காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் கிருஷ்ண பாத்துட்ட உடனே கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விதான், உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். அவரு என்னோட 2 வயசு பெரியவர். அவர் ஏஜ் அப்போ என்ன லைக் 30. ஸோ அவன் இமீடியட்டா நான் எங்க அம்மா பார்த்து பாருங்க 2 வயசு பெரியவர் அப்படின்னு. உடனே சரி பார்க்க சின்ன பையனா இருக்கான்னு சொன்னேன் அப்படின்னா. இன்னை வரைக்கும் இந்த உலகம் வந்து நான் வந்து ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நடிச்சிருக்கேன் கிடையாது. ப்ளீஸ் மக்களே, அவர் என்னோட 2 வயசு பெரியவர், தயவு செஞ்சு நம்மளுக்கு எல்லாம் தான் தெரியும், அது புரியாது. ஏன்னா இன்னும் இளமையா இருக்கும் அவன், அவரு ஒல்லியா ஸ்லிம்மா. கேட்டா என்கிட்ட அப்படித்தான் சொல்லலாம், அக்கா நான் வந்து 18 வயசு, உங்ககிட்ட 18ன்னு சொன்னாங்க. நான் ஐம் ஆல்வேஸ் ஸ்வீட் 16 தான் சொன்னான். நான் சரி ஏன்டா இப்படி இருக்க நீ எப்படின்னா, அப்படிதான் இருக்கணும் பாருங்க, நான் இப்படி போனா அப்படின்னா சங்கீதக்கு நான் ஈக்குவலா நிக்க வேண்டாம், அப்படி அழகா நிக்க வேண்டாம். மீனா 40 இதெல்லாம் தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. சங்கீதா ஃபுல்லா இதுதான் பேசிட்டு இருந்தது. யார் சொன்னது லவ்? நான் தான் சொன்னேன். ஐ ஒன்லி நான் லைஃப்ல வந்து இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது. ஐ திங்க் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். பத்தி யாரும் லவ் பண்ண மாட்டேன், நீ தான் ரவுடியாச்சே. இல்லக்கா நிறைய பேர் லவ் பண்ணாங்க, ஆனா யாருமே சொல்லல. யாருமே சொல்ல. அப்புறம் வந்து சொன்னாங்க, நான் சொன்னேன் இப்ப எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா, ஐயோ அப்பெல்லாம் ரொம்ப பயம்டி நீனா அப்படிம்பாங்க. ஐ செட் ஓ அப்படியா, சொல்லிருக்கலாம் அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர அப்படிம்பாங்க. சும்மா கதை அடிக்கிறேங்க போடா அப்படின்னு சொல்லி. எப்படி ரியாக்ஷன் இருக்கு கிருஷ்ண நீ சொன்ன உடனே? உடனே ஓகே சொல்லிட்டாரா? No, he was like கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவார். We just went out for a date and we liked each other. So Nasana, I think I kind of like you. We'll take it forward and see, because we were not kids. Yeah, correct. I was almost 28 and he was 30. So we thought we'll give it some time. We'll see how it works. If it works, we'll see அப்படினு. Okay அப்படினு சொல்லிட்டு we went around for some time. We liked each other. 3rd month we got engaged. 8th month we were married. கல்யாணமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பயங்கர சண்டை. அதுதான் ஒற்றுமை இருக்கும், சண்டையில தான் ஒற்றுமை. பயங்கர சண்டை. யார் ரொம்ப சண்டை போடுவா, நீயா அவனா? அவரு தான் ரொம்ப சண்டை. பிகாஸ் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியே கிடையாது, தெரியாது. அவர் அப்பதான் என்ட்ரி ஆயிருந்தது. ஸோ எல்லாமே அவரு ஒரு மாதிரி இதெல்லாம் விசித்திரமா இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாரு.